करावलंब स्तोत्रम्। हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वतीश मुख पंकज पद्मबन्धो श्रीशादिदेव गणपूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेव सुतदेव गणातिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कजमञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। नित्यान्नदान निरदाखिल रोगहारिन् तस्मात् प्रदान परिपूरित भक्तकाम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। क्रौञ्चासुरेन्द्र परिगण्डन शक्तिशूल पाशादिशस्त्र परिमण्डित दिव्यपाणे श्रीकुण्डलीशधर तुङ्ग शिखीन्द्रवाह वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेव रथमण्डल मध्यवेद्य देवेन्द्रपीठनकरं दृढचापहस्तं शूरं निहत्य सुरकोटिपिरीयमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। हारादिरत्नमणियुक्त किरीटहार केयूरकुण्डललसत्कवचाभिरामं केवीरतारक जयामर वृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। पञ्चाक्षरादिमनुमन्त्रितकाङ्गतोयै पञ्चामृतैः प्रमुदितेन्द्र मुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्त हरियुक्त परासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। श्रीकार्तिकेय करुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तं सिक्त्वा त्वमामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्य प्रसादतः। सुब्रह्मण्याष्टकम् इदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं दक्षणादेव नश्यति। इति श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलम्ब स्तोत्रं सम्पूर्णम्। அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் அப்படின்னு கணபதி மேல ஒரு பாட்டு. அதுல வரும் குணமதிகமாம் அருணை கோபுரத்தூன் மேவும் கணபதியை கை தொழுத கால் அப்படின்னு இது முடியும். கணபதி பாட்டில் நம்ம ஆரம்பிப்போம். ஏன் இந்த பாட்டை நான் இன்னைக்கு பயன்படுத்துகிறேன்? அல்லல் போங்கிற பாட்டில் என்ன? குணமதிக மாம் அருணை கோபுரத்தூன் மேவும் கணபதியை கை தொழுத கால் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கணபதிகள் எங்கேயெல்லாம் இருக்கிறார், தெருதோறும் ஒவ்வொரு தெருமுனையிலையும் கணபதி இருப்பார். எல்லா கோயிலையும் கணபதிக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும், அவருக்கு ஒரு சன்னிதானம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தூணில் இருக்கிற கணபதியை இங்கே புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க.
அருணை கோபுர தூண் மேவும் அப்படின்னு வருது. நிறைய நூல்களிலே அல்லது பாடும்போது அருணை கோபுரத்துள் மேவும் அப்படின்னு பாடுறாங்க. கோபுரத்துள் மேவும் அப்படின்னு சொன்னோம்னா கோபுரத்துக்கு உள்ள மேவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபுரமாக இருக்கின்ற, கோபுரம் முழுவதும் இருக்கின்ற என்ற பொருளெல்லாம் வரும். ஆனால் கோபுர தூண் மேவும்னு தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கலை. என்னுடைய குருநாதர் இன்ஜினியர் சுவாமி ஒரு முறை திருவண்ணாமலை அழைச்சிட்டு போகும்போது காட்டினார். இங்கே பாருங்க அப்படின்னு. கோபுரம் உள்ள ராஜகோபுரம் முன்னாடி நுழைப்போம் இல்லையா, முல்லை கல் மண்டபம் ஒன்று இருந்தது. அந்த மண்டபம் இப்போ இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற இந்த கோபுரத்துக்கு உள்ளே போன உடனே அதுக்கு ஒரு தூண் இருக்கும். கோபுரத்துக்குன்னு தூண்கள் இருக்கும். அதை கடந்து தான் நம்ம போவோம். அப்புறம் அதனுடைய வாசல் படியும் உயரமாக இருக்கும். அதை தாண்டி போவோம். அது மேலே அதுக்கு ஒரு பலகை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற தூணில் ஒரு கணபதி இருக்கிறார். அண்ணாமலை திருவண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயே கணபதிகள் ஏராளம். அங்கே செந்தூர கணபதி ஒருத்தர் இருப்பார். சிவப்பு கலரில் அவருக்கு நிறம் பூசியிருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ யாருமே பார்க்காத தூண் வழியாக கோபுரம் போகிறவங்க யாரோ தூணை பார்த்துட்டு போவாங்களா, அந்த இடத்துல இருக்கிற கோபுர தூண் மேவும், தூணில் இருக்கின்ற, தூணில் பதிக்கப்பட்டன்னு அர்த்தம். அங்கே தான். ஆனால் கோபுர தூள் மேவும்ங்கிறது சரியில்லை அப்படின்னு என் குருநாதர் சொன்னார். கோபுர தூண் மேவும், தூண் அப்படின்னு அதை காட்டினார். இங்கே பாருங்க, இவர் தான் அந்த பாட்டுக்கு. அந்த திருவண்ணாமலை அருணகிரி, அருணை கோபுரத்துங்கிறது, அருணைங்கிறது திருவண்ணாமலையை குறிக்குது. அருணாச்சலம்னு சொல்லுவாங்க. அந்த திருவண்ணாமலை ஊரிலே பிறந்த ஒரு மகான், அவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அருணகிரிநாதர். இவர் பாடிய திருப்புகழ் எல்லாருக்கும் பிரசித்தி. ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கார். 3000 மேலே பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு அவ்வளவு கிடைக்கல. ஒரு 1000 கிடைச்சிருக்கு. அதில் 108 இவ்வளோ தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அவர் எழுதினிய இந்த முருகர் மீது பாடிய பாடல்களில் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்றவைகளெல்லாம் மிக பிரசித்தி. இனி வரும் சில வாரங்களிலே நாம் கந்தர் அனுபூதி என்ற பாடல்களை நாம் விரிவாக விசாரணை செய்து பார்ப்போம். அருணகிரிநாதரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கந்தர் அனுபூதி என்பது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கந்தனை ஏன் கந்தன்னு கூப்பிடுறாங்க என்ற அதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். பிறகு முதல் பாடலாகிய காப்பு பாடல், இதில் 51 பாடல்கள் இருக்கின்றன. 51 எழுத்துக்களுக்கு சமம். அக்ஷரம்னு பேர். மொழிகளிலே தெளிவான மொழி, நன்றாக செய்யப்பட்ட மொழி தமிழும் சமஸ்கிருதமும், அல்லது செம்மொழின்னு சொல்கிறோம். அந்த செம்மொழிகளிலே இருக்கின்ற எழுத்துகள் 51, ஆ முதல் ஷா வரை. இந்த 51 எழுத்துக்களுக்கு எண்ணிக்கையை வைத்து இவர் 51 பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல்கள் எல்லாமே அக்ஷரம் என்கின்ற மலர்களை, அன்பு என்கின்ற மலரை நாக்கு என்ற கைகளால் கட்டி, ஏன்னா அக்ஷரம் நாக்கில் தானே வரும், நாக்கிலே கட்டி பக்தி என்கின்ற நூலை கொண்டு அதை கட்டி, அல்ல சொப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை வாசனையாக கொண்டு செய்த மாலையை முருகா உனக்கு நான் அணிவிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அப்படி கட்டப்பட்ட ஒரு மாலை தான் கந்தர் அனுபூதி. 51 பாடல்களும் ஒன்றொன்றும் ஒரு மலர், ஒரு 51 மலர்களை வச்சு கட்டியிருக்கிறார். அப்படி ஒரு மாலை மாதிரி முருகருக்கு போட்டிருக்கிறார். அருணகிரிநாதர் பதினாலாம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் பிறந்தவர். 13ஆம் நூற்றாண்டு அல்லது 14ஆம் நூற்றாண்டு இடையில இருந்தார். 1370
அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. அவருடைய பிறந்த நாள் 1370. இப்போ 2025. அப்போ 1300 தான் இருந்து. இப்போ இன்றைக்கி 2000 மேலே வந்துட்டோம். அப்போது கிட்டத்தட்ட 600 அல்லது 650 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கிறார். 1430 வரைக்கும், கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஸ்தூல உடலில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அவருடைய முதல் பகுதி வாழ்க்கை, இளமை பகுதி வாழ்க்கை அவ்வளோ மெச்சத்தகுந்ததாக இல்லை. அவரே வருத்தப்படும்படி அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை அவருக்கு கசந்தது. எனவே அவர் திருவண்ணாமலையில் இருக்கின்ற கிளிகோபுரம் என்ற கோபுரத்தின் மேலே ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள விரும்பினார். அவர் வாழ பிடிக்கல. கீழே இருந்து கீழந்து விழும்போது ஒரு முதிய அந்தனர் வடிவத்தில் முருகனே வந்து அவரை தாங்கி பிடிச்சிட்டார். பிடித்த பிறகு, நீ என்னை பாடுவதற்காக பிறந்தவன், ஆனால் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் சொல்கிறார். சும்மா இரு சொல்லற அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அம்மா அனுபூதி பெற்றனமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போவே எனக்கு அனுபூதி வந்துடுச்சு. ஒரு சொல்லுலேயே அவருக்கு ஞானம் வந்துடுது. தத்துவமசிங்கிற சொல். தத்துவமசி அவர் ஒன்றும் சொல்ல, சும்மா இருன்ற சொல்லற, சும்மா இரு சொல்லற அப்படின்னு அவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இதை கேட்ட உடனே அவர் நிறைய பேர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்லாம் திருப்புகழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து புத்தகத்து மூலம் அல்லது சினிமா மூலம் பார்த்துக்கலாம். அது ரொம்ப அழகாக டி.எம். சௌந்தரராஜன் வந்து அருணகிரிநாதராகவே நடிச்சிருக்கிறார். அவருடைய சொந்த குரலில் அந்த திருப்புகழையும் மற்ற எல்லா பாடல்களையும் பாடியிருக்கிறார். அது எல்லாரும் பார்க்கணும். சில அதிசயங்கள்லாம் அந்த திருவண்ணாமலையில் நடத்தி காட்டினார். இவருடைய புகழெல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கும் போது அங்கு வாழ்ந்த ராஜா எல்லாம் தன் அரசவைக்கு அவர் கூப்பிட்டு பெருமைப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அரசவையில் புலவர்கள்லாம் இருப்பாங்க. அருணகிரிநாதருடைய முந்தைய கால வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள அவமானப்படுத்தி, இவரெல்லாம் வந்து சபையில் கூட்டலாமா, நாங்களாம் இருக்கிறோமே அப்படின்னு. அப்புறம் அவருக்கு இன்னல் விளைவிக்கிறாங்க. ஏதோ முருகன் நேராக பார்த்ததா சொல்கிறாரு, எல்லாருக்கும் அந்த உண்மையை காட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. இப்போ அருணகிரிநாதர் எல்லாருக்கும் முருகனை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். சம்பந்தாண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகைவன், அபிசார பூஜையெல்லாம் செய்யக்கூடியவன், மாந்திரிகன். அவன் வந்து காளி உபாசகன், துர்கை உபாசகன் செய்பவன். நான் எப்படி இருந்தாலும் அம்மாவை வச்சு முருகனை பிடிச்சிடுவேன், இவன் எப்படி கொண்டு வருவான் பார்க்கலாம் அப்படின்னு. காளி உபாசகன் தானே, போட்டி என்னைக்கு வச்சுக்கலான்னு ஒரு நாள் குறிப்பிட்றாங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் கோபுரத்தை தாண்டி உள்ளே போகும்பொழுது கம்பத்திளையனார் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு மண்டபம் தான் இருக்கும். இன்றைக்கி முருகர் சிலை இருக்குது. அது 4 தூணுகள் சின்ன மண்டபம் தான், அவ்வளோ பெருசாக இருக்காது. அது கொஞ்சம் தள்ளி போனோன்னா வலது பக்கத்தில் உங்களுக்கு 1000 கால் மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறம் கிளி கோபுரமும் குளமெல்லாம் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் அந்த திருவண்ணாமலைக்குள்ளே போய் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. கோயிலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும். அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் சரித்திரத்தோடு புரியணும். இப்போ எல்லாரும் க்யூவில் அனுப்பி சாமியை கும்பிட்டுட்டு வெளியே போயிடணும். கோயிலை சுற்றி எல்லாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ கம்பத்திளையனார் அந்த மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கம்பம், அதில் தூண்லேருந்து தான் முருகர் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியை ஆரம்பிக்கும் பொழுது அருணகிரிநாதர் பாடுறாரு முருகர் மேலே. அவர் வரலை. என்ன பண்ணுறது? அவன் என்ன பண்ணான்? பகைவன், காளி உபாசகன், காளியை வைத்து பயன்படுத்தி முருகனை கெட்டியாக பிடிச்சிட்டான். அந்த அம்மா மடியில் வச்சு இறங்கி போகாதபடி பார்த்துருக்கா. இதெல்லாம் மக்களுக்கு தெரியல, அவங்க 2 பேருக்கு தெரியுது. அப்புறம் கடைசியில் அதல சேதனாட ஆட அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து பாடுறார் திருப்புகழில். ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. நீயும் ஆடி வர வேண்டும்னு முடிக்கிறார். அப்போ குதிச்சுட்டு கையை அம்மாவை பிரிச்சுட்டு தாவி வந்து அந்த மயில் மேலே அமர்ந்து வள்ளி தேவனோட எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்த நீங்கள் போய் பார்க்கணும்.
அங்கே ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, ராஜாவும் உட்கார்ந்துருக்கிறார். அந்த அருணகிரிநாதருடைய திரைப்படத்தை நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி மகிமையில் நடந்தது. திருவண்ணாமலை எதுக்காக போகணும்? அருணை கோபுரத்தில் இருக்கின்ற கணபதியை நீங்கள் தொடணும். அருணகிரிநாத திருப்புகழையும் நாம் தவறாமல் பாராயணம் பண்ணணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கந்தர் அனுபூதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரூரில் ஒரு முறை ஸ்ரீ கைலாய பரம்பரை சாந்தலிங்க அடிகளார் இருந்தபோது அவரை சந்திக்க போனேன். அவருடன் சில வேதாந்த விஷயத்தை கேள்வி கேட்டேன். அவருக்கு வேதாந்தத்தை விட சைவ சித்தாந்தத்திலாம் பற்று அதிகம். சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. வேதாந்தம் பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது, மீது எதுவுமே இல்லை, மீது எல்லாமே மித்யா அப்படின்னு சொல்றது. சைவ சித்தாந்தம் அதை ஏற்பதில்லை. பிரம்மங்கிற இறைவன் உண்டு, ஜீவனும் உண்டு, உலகமும் உண்டு, மூன்றுமே சத்தியம்ங்கிறது. அப்போ மூன்றும் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மதம் சைவ சித்தாந்தம். மூன்றும் அனாதின்னு சொல்றாங்க. மூன்றும் ஒன்று தான் நம்ம சொல்றோம், அவங்க மூன்றும் வேறு வேறுங்கிறாங்க. சரி, அது நமக்கு வேண்டியது. அப்போ இளைய பட்டமாக இருந்தவர் ஒரு பேச்சலர். அவர் அப்போ தான் இளைய பட்டமாக கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ அவர் என்னை கூப்பிட்டார். அப்புறம் பின்னாடி போய் அவர்கிட்ட கேட்கும்பொழுது, நீங்கள் கந்தர் அனுபூதியை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் தான் கந்தர் அனுபூதியை நான் பார்த்தேன். இது நடந்து பல வருஷங்கள் ஆகுது, 40-45 வருஷம் இருக்கும். இப்பொழுது அந்த கந்தர் அனுபூதியை பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இன்று கிடைச்சிருக்கு. கந்தர் அனுபூதி என்றால் என்ன, அதை பார்ப்போம். கந்த என்றால் தமிழில் சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். திரட்டுதல்னு ஒரு அர்த்தம். வடமொழியில் ஸ்கந்த அப்படின்னு எஸ் போட்டுக்கணும். ஸ்கந்தன்னு சொன்னால் பந்துன்னு அர்த்தம், செண்டுன்னு அர்த்தம், உருண்டையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கந்தல் அப்படி, கந்துதல் அப்படின்னா திரட்டுதல் அப்படின்னு. இப்போ சேர்த்தல் கூட சொல்லலாம். சேர்த்துக்கிட்டே வந்ததுன்னா கந்து வட்டிங்கிறோம். வட்டிக்கு வட்டி, அசலுக்கு தான் வட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வட்டி கொடுக்கலன்னா அதுக்கு வட்டிக்கு வட்டி போட்டுருவாங்க. அது சேர்க்கிற வட்டி, அதனால கந்து வட்டின்னு பேர். கந்துன்னா கட்டுதல்னு அர்த்தம், சேர்த்தல்னு அர்த்தம், திரட்டி வைத்தல்னு அர்த்தம். அதனால் கந்தன் அப்படிங்கிறதுக்கு திரட்டி வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். எதை திரட்டி வச்சாங்க? அவனுடைய அப்பாவுடைய கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக அவர் வெளிவந்தார். 6 தீப்பொறிகள் சரவண பொய்கள் இருக்கின்ற அதில் விழுந்து தாமரை மலர்களிலே அது ஏந்தப்பட்டு 6 குழந்தைகளாக பிறந்தார். தாய் அவளை அத்தனையும் ஒன்றாக சேர்த்து ஓர் உடம்பாக்கினாள். தலை 6 ஆயிடுச்சு, கைகள் 12 ஆயிடுச்சு, உடம்பு 1 மட்டும்தான். அப்படி சேர்க்கப்பட்டதுனால அவருக்கு கந்தன் அப்படின்னு பேர். இந்த இடத்துல கந்தன்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். அதுக்கு பொருள் எல்லாம் பின்னாடி நம்ம அனுபூதியை பார்க்கும்போது பார்ப்போம். அனுபூதி என்றால் என்னன்னா அபரோட்ச ஞானம், நேரடியாக உணர்தல் அப்படின்னு அர்த்தம். பரோட்ச ஞானம்னா யாரோ சொல்லி கேட்டுக்கிறது. கைலாயம் இருக்குது சொல்கிறாங்க, நம்ம எப்போ பார்த்தோமா? பார்த்தது. வைகுண்டம் பார்த்ததில்லை. ஏன் பூமியிலேயே நிறைய இடத்த நம்ம பார்த்ததில்லை. கோயம்புத்தூர்லேயே நிறைய தெருவை நம்ம பார்க்கல. இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று மேட்டுப்பாளையம் கிட்ட ஏதோ ஒரு தெரு வழியாக போகும்போது அந்த ஊருக்குள்ளெல்லாம் போய் பார்த்தோம். முதல் தடவை பூமியில் காலை வைக்கிறோம் அந்த இடத்துல. இது கோயம்புத்தூர்லேயே இருக்கிற இடம், நமக்கு தெரியல. அது வரைக்கும் அது பரோட்சமாக இருந்தது. இப்போ நேரடியாக பார்க்கும் பொழுது நமக்கு அபரோட்சம். பரோட்சம்னா பர அட்சம், இன்னொருத்தர் கண்ணில் பார்க்கறது. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னோம்னா அது போதுமா? அல்லது நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருக்குன்னு எனக்கு பசி அடங்கிடுமா?
அப்போ நீங்கள் சாப்பிட்டாக்கா பராட்சம், அது என்னதான் எனக்கு கையில் கொடுத்து நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன்னா அது அபரோட்சம். அட்சம்னா கண்ணு, அது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும், கண்ணுக்கு காதுக்கு நாக்குக்கு எல்லாத்துக்கும். இப்போ நேரடியாக நீங்கள் ஒன்று அனுபவிச்சிட்டிங்கன்னா அது பேர் அபரோட்சம். முருகனை நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிங்கன்னா அது பேர் அபரோட்சம். இது வரைக்கும் கோயிலில் சிலையாக தான் பார்த்துருக்குறோம், அவரும் நேரடியாக பார்க்கல. என்ன நீங்கள் நேரடியாக பார்க்குறது வேற, என் ஃபோட்டோவை பார்த்துக்கிறது வேற. யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் என்ன நேரடியாக பார்க்கல, ஃபோட்டோ. அப்போ அது பரோட்சம் தானே. நேரடியாக இங்கே வந்து உட்கார்ந்தோம்னா அது அபரோட்சம். முருகனை நீங்கள் அபரோட்சமாக நேருக்கு நேராக நின்று பார்த்தால் அது அபரோட்சம் அப்படின்னு. அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் முருகனை நேருக்கு நேர் சந்தித்து பார்த்தேன், அது பேர் கந்தர் அனுபூதி அப்படின்றார். அணுன்னா அருகே, தொடர்ந்து, முருகரை தொடர்ந்து. பூதி என்றால் அடைதல், ஆதல் அப்படின்னு அர்த்தம். கந்தனை அடைதல், கந்தனை ஆதல், பூதி. இது நேரடியாக பார்ப்பதனால இது அபரோட்ச ஞானம். நம்ம வேதாந்தத்தில் இதை அபரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். எதை அறிந்து கொண்டாலும் நானே நேரடியாக சென்று பார்த்து விட்டு வந்துடுறது, நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு, அது பேர் அபரோட்சம். அவ்வாறு கந்தர் அனுபூதி. இப்போ நாம் கந்தர் அனுபூதி போகிறோம், நம்ம எல்லாரும் கந்தரை பார்க்க போகிறோம், அனுபூதியை அடைய போகிறோம். இப்போ கந்தரையும் அனுபூதியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்ப்போம். இந்த கந்தனுக்கு தமிழ்நாட்டில் பேர் முருகன். எவ்வளவு பேர் இருந்தாலும் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லலாம், சுப்பிரமணியன் சொல்கிறோம், வேலவன் சொல்கிறோம். முருகன்கிற வார்த்தை தான் தமிழில் ஆதி காலத்திலிருந்து இருக்கின்றது. மலையும் சார்ந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் முருகனைத்தான் வழிபடுறாங்க. இந்த நிலத்தை 5ஆ பிரிக்கிறாங்க. மக்கள் வாழ்கின்ற இடத்த நிலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலத்தை 5ஆ பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், மருதம், பாலை அப்படி சொல்ற. இந்த மலையில உச்சியில வாழ்கிறார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் மருத நிலத்து மக்கள். அப்புறம் குறிஞ்சி நிலத்து மக்கள், ஏன்னா குறிஞ்சிப்பூ அங்கே தானே இருக்குது. இப்போ அவங்களுடைய முருகன் கடவுள் முருகன். அப்புறம் குறிஞ்சி, முல்லை. முல்லைங்கிறது முல்லை செடி அடிவாரத்தில் வளரும். அந்த மலை அடிவாரத்தில் வசிக்கின்ற மக்கள் முல்லை நில மக்கள், அவங்க விஷ்ணு வணங்குறாங்க. அப்புறங்க நெய்தல். நெய்தலுங்கிறது விவசாயம் செய்வது. தண்ணி மலையிலேருந்து இறங்கி கீழே வருது இல்லையா, கடலோரமா. மருதம் தான், மருத நிலத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் விவசாய செய்வர்கள், அவங்க வருணனை தான் வழங்குவாங்க. அப்புறம் நெய்தல் கடலை, கடலும் கடல் சார்ந்த இடம், அவங்க இந்திரனை வணங்குவாங்க போட்டு. அப்புறம் பாலையில் காளி, அவங்கள வணங்குறாங்க. இப்படி மக்கள் 5 நிலத்து மக்களுக்கும் பண்பாடு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய பண்பாடு நாகரிகமும் மாறி மாறி இருக்கும். பண்பாடு ஒரே மாதிரி இருந்தால் கூட நாகரிகம் மாறும். அது நாகரிகம் பண்பாடு 2 சொல்கிறீங்க. பாடனப்படுவது பண்பாடு, மற்றவர்கள் பாடை உணர்ந்து பாடுணர்வது பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன் பார்த்தீங்களா, அது பேர் பண்பாடு. பண்பாடு இல்லாதவர்கள் அப்படின்னா மற்றவங்க கஷ்டத்தையே உணர்ந்து கொள்ளாமல் அவங்க மரக்கட்டையாக வாழறாங்க. நாகரிகம் அறிந்த மனிதன், பண்பாடு உடையவன் அப்படின்னு சொன்னோம்னா, நாகரிகங்கிறது அவங்க தமிழில் சொல்கிறாங்க, பண்பாடுங்கிறது தான் உண்மையான தமிழ் சொல். பண்பாடுங்கிறது எப்படி பழகுதல், எப்படி பழகணும், மற்றவனுடைய பாடுனது. பாடுனா அவங்களுடைய துன்பம், அவங்க படுற கஷ்டம். ஒரு பொருளை தூக்குறாங்க, வெயிட்டு தூக்குறாங்கன்னா நம்ம கூட ஓடி போய் அதை தூக்கணும்னா அது பண்பாடுன்னு அர்த்தம். பசியோடு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறது பண்பாடு. தாகத்தோடு உட்காந்துருக்கணும், உடனடியாக டம்ளர் கொண்டு போய் தண்ணி கொடுக்கறது பண்பாடு. மழையில் நினைக்கிறாங்கன்னா நம்ம கொடையை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு கூட வீட்டில் கொண்டு போய் விடுறது பண்பாடு. வெகு தூரம் நடந்து போகிறாங்க, வண்டியில் இடம் இருக்குதுன்னா அவங்களை கூப்பிட்டு உள்ள வைங்க, பாடு உணர்ந்துவது அப்படின்னு பண்பாடுங்க. இப்படி 5 பண்பாடுகள் இந்த மாதிரி இருக்கலாம்.
இந்த பண்பாடுகள் அவங்களுக்குள்ள வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நாகரிகம் முற்றிலும் மாறும். இவனுடைய நாகரிகம் வேறு, அவனுடைய நாகரிகம். காட்டில் இருக்கிறனுடைய உடைகளெல்லாம் மாறும் இல்லை. நாகரிகங்கிறது உடை அலங்காரங்கள், திருமண சடங்குகள், இதெல்லாம் வேறுமாக இருக்கும். பண்பாடு ஒன்று தான், ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது பண்பாடு. ஆனால் அந்த திருமணத்தை எப்படி செய்வதுங்கிறது இஷ்டம் போல மாறலாம். இப்போ நாகரிகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்ட வீடு, வாசல், உலகம், உடை போன்ற பொருள், உணவுப் பொருள், இதெல்லாம் நாகரிகத்தில் வந்துடும். இது மாறும் நாளுக்கு நாள். குட்டை கை வச்சுவாங்க, நீள கை வச்சுக்குவாங்க, கை இல்லாமல் வச்சுக்குவாங்க. பேண்ட் வந்து பெல் பாட்டம் போடுவாங்க, டைட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் நாகரிகம். ஆனால் பேண்ட்டு போடணும் இல்லை, அது வந்து பண்பாடு. இந்த 5 பண்பாடில் மலையும் மலை சார்ந்த இடமும், அதனால் அங்கே தான் முருகன் இருக்கிறதுனால குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்கிறாங்க. குன்றுதோறும் குமரன் இல்லம். இப்போ குன்றே முருகன் தான். அப்போ திருவண்ணாமலை மட்டும் ஏன் அவரை சொல்கிறீங்க? அதுவும் குன்று, அவரும் அவருடைய இடம் தான். அவர் வேற, அப்பா வேற, இவர் வேற என்ன? பிதா சுதன் பரிசுத்தாவி 3 ஒன்று தானே, ஒன்றே தான். இந்த முருகனுக்கு அழகன்னு பேர். முருகன் அழகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் பூஜை வைத்தேன், அனுதினமும் பூஜை வைத்தேன். அழகன் முருகன் அப்படின்னு சொல்லி, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உன் அருளென்று உலகிலே பொருள் ஏது முருகா அப்படின்னு சொல்றார். இப்போ அழகு முருகு 2 ஒன்று தான். முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் திரு வி. கல்யாண சுந்தரனார். அதை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். SSLCயில் படிக்கும் பொழுது இதை பாடம். அப்போ தான் முருகன்ற சொல்லு, முருகா என்றாலே அழகுன்னு அர்த்தமா. ஏன் அழகுங்கிறதுக்கு போய் முருகன் பேர் வச்சிருக்கிறாங்க? ஏன்னா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அழகு, இந்த அழகை நம்ம புரிஞ்சா முருகனை புரிஞ்சுக்கலாம். அழகுங்கிறத ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். பியூட்டி அப்படின்னு சொல்லலாம், அது ஈஸ்தட்டிக்ஸ். உணர்வுன்னு அர்த்தம். நல்லுணர்வு, பேருணர்வு, அது பேர் ஈஸ்தட்டிக்ஸ். அது இல்லைன்னா அனஸ்தட்டிக்ஸ். ஒரு மனிதனுக்கு உணர்வை நம்ம மருந்து போட்டுனா அனஸ்தட்டிக்ஸ், உணர்ச்சியற்றவன். ஈஸ்தட்டிக்னா உணர்வுடையவன். என்ன உணர்வு? இதில் பியூட்டி தான் உணர்வு. இருக்கிறதுலே நல்ல உணர்வு. உங்களுக்கு எத்தனையோ உணர்வுகள் வருது. கோப உணர்வு, பய உணர்வு, காம உணர்வு, பொறாமை போன்ற உணர்வுலாம் இருக்குது. அப்புறம் அன்பு, பற்று, இதெல்லாம் கூட உணர்வு தான். இதில் மிக உயர்ந்த உணர்வை நாம் அழகுன்னு சொல்கிறாங்க, ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அழகுணர்வு இருக்கிறவன் தான் உண்மையிலே பண்பாடு உடையவன். பண்பாடு உடையவன், அழகுடையவன், அவன் முருகனை வெகு சீக்கிரமாக அடைந்து விடுகிறான். இப்போ முருகன் அடைவதற்கு முதல்ல நமக்கு அழகுணர்ச்சி இருக்கணும். ஏன்னா அவன் அழகன் இல்லையா? அழகே பார்க்க தெரியாதவன் எப்படி முருகனை பார்ப்பான்? அழகை ரசிக்க தெரியாதவனுக்கு என்ன தெரியும்? இப்போ பிளாட்டோ அப்படிங்கிறவர் அழகுக்கு ஒரு டெஃபினிஷன் தரார். அது யூனிவர்சல் எசன்ஸ் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் சாறுங்கிறார். அழகு வந்து பிரபஞ்சத்தினுடைய சாறு அப்படின்னு பிளாட்டோ சொல்கிறார். காண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஃபிலாசபர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அதை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அனுபவிக்கின்ற இன்பம் அப்படிங்கிறார். சிக்கலாக இருக்குல்ல? ஒரு இன்பம் இருக்குதான், அதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அதை அடையணுங்கிற ஆசை இருக்காதான். ஆனால் நீங்கள் எத்தனையோ பொருளை இன்பம்னு பார்க்குறீங்க, ஆனால் அதை அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம். அப்போ எப்படி பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இப்போது எந்த ஒரு இன்பம் உனக்கு அதை உரிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தோணாமலே அது இன்பமாக இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு பொருளை அடைந்த பிறகு தான் இன்பம் அனுபவிக்கிறோம். கடத்தெருக்கு போயிட்டு ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்து அதை இன்பம் அனுக்கிறோம். எனதுன்னு சொன்ன பிறகு தான் அது இன்பமாகுது. எனது இல்லைன்னா நமக்கு இன்பம் தரதில்லை. ஒரு பொருள் உங்களது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இன்பம் தரும்? ஆனால் இந்த சூரியனோ, இயற்கை காட்சிகளோ, நீரோடைகளோ, அந்த நீரோடையில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டுகளோ, அது மலர்ந்த தாவரை மேலே தும்பிகள் பறக்கும்,
வண்டினங்கள் பறக்கும். அங்கே வருகின்ற தென்றல் காட்டில் ஒரு நறுமணம் இருக்கும். சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கும். குழந்தைகள் விளையாடும். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? சூரியனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? இதை அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுவீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இன்பம் இருக்கிறது. அப்படி உண்டாகிற இன்பத்துக்கு பேர் அழகுங்கிறார். அழகு என்பது அனைவராலும் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு இன்பம். ஆனால் அந்த இன்பத்தை யாரும் சொந்தம் கொண்டாடுவதில்லை. அழகுக்கு யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகில் மயங்காதவரோ. அழகுல மயங்காதவன் யார் இருப்பான்? நான் மட்டும் தான் அழகை ரசிக்கணும், நீங்கள் ரசிக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனோ ராதா இந்த பொறாமை அப்படிங்கிறார் ஒரு பாட்டு. பிருந்தாவனமும் நந்தகுமாரன், இங்கே முருகன் போட்டுங்க. இந்த முருகனை ரசிக்காதவன் யார் இருக்க முடியும்? முருகனை எப்படி ரசிக்கிறது? அறுபடை வீடுகளில் போய் அந்த சிலையை பார்க்கறதா? இல்லை. இந்த ஜகத்தாகத்தான் முருகன் இருக்கிறான். எவனொரு இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் இந்த நட்சத்திர கூட்டங்களையும் வானமண்டலத்தையும் நீர்நிலைகளையும் மண்ணையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் புஷ்பங்களையும் மனிதனுடைய பண்பாடுகளையும் ரசிக்கிறானோ, அந்த ரசம், ரசோவை சக அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து கடவுளுக்கு பேர் வச்சிருக்கு. கடவுளே ரசம் தான். என்ன ரசம்? ஆனந்த ரசம். ரசோவை சக, சகன அவர். அந்த கடவுள் ரசம்பா. ரசம்னா என்ன? இந்த ஆனந்த ரசம். ஆனந்த ரசம் அழகு. தைத்திரிய உபனிஷத்து அழகுதான் கடவுள்னு சொல்லுது. அப்புறம் அது ஆனந்தம்னு சொல்லுது. ஆனந்தம் பிரம்மேதி விஜானாத், அதே சொல்லுதான். அது அடுத்த லைன் சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தின் ரசம் அவர். அந்த ரசம் ஆனந்தம் தருகிறது, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அந்த பிரம்மங்கிறது என்னது? ரசங்கிறது என்ன? ஆனந்தங்கிறது என்ன? முருகன். முருகனைத்தான் உபனிஷத்துக்கள் அப்படி சொல்லுது. முருகன் தான் பிரம்மன் என்று சொல்லுது, பிரம்மம் என்று சொல்லுது. அவர் அழகு. அழகுங்கிறது என்ன? இது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அழகுல நாம் காலத்தை இழந்து விடுகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் அழகான ஒரு ஓவியத்தையோ அழகான ஒரு சிலையோ இனிமையான ஒரு பாடலையோ, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு பாட்டு, அதை கேட்ட உடனே அந்த நிலாமுற்றத்தில் புலினங்களும் மானினங்களும் மயங்கி நிற்குதே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுங்க அப்படியே நிற்குதான். கண்ணன் குழலுதுனாக்கா 3 படி பால் கறக்கும். அதுக்கு மெய் மறந்து போகுது. அது எங்கே இருந்தால் அதுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கும். அது கூட விடாமல் அது கறந்து தள்ளுதான். தன் உலகத்தை மறந்து காலத்தை மறங்கின்ற நிலை வந்ததுன்னா அது அழகுணர்ச்சிங்கிற. நீங்கள் அழகை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு காலமும் இடம் மறந்து போயிடும். நீங்களும் உங்களை நீங்கள் யாருன்னு மறந்துடுவீங்க. உங்களை அப்படி மறக்க வச்சதுன்னா அது அழகு. வேறு எதுவும் உங்களை மறக்க வைக்காது. அப்படி மறந்துருக்கிறீங்களா? கோயிலில் தரிசனம் பண்ணும்பொழுது மெய் மறந்து போகிறோம்ல. சில பேர் ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருந்து அதை பார்க்கும் பொழுது அவங்கள மெய் மறந்து போகிறாங்க. ஆனா பெண்ணா எந்த வித்தியாசம், குழந்தையா எல்லாம் கிடையாது. மெய் மறக்க வேண்டும். மெய்னா தன் உடலை தன்னை மறக்க வேண்டும். அப்போ தன் உடல் மறந்து போச்சுன்னா நீங்கள் இருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்னவா இருப்பீங்க? அழகும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அழகும் அதை அறிகின்ற நீங்களும் தான் இருக்கிறீங்க, தவிர நடுவில் உலகமோ உடம்போ கிடையாது. அப்போ பிரம்மமும் ஆத்மாவும் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அழகை ரசிக்கும் பொழுது ஆத்மாவாகிறீர்கள். ரசிக்கின்ற பொருளெல்லாம் பிரம்மமாகிறது. யாருக்கு இந்த ரசனை இல்லையோ அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது பயன்படுமான்னு பார்ப்பாங்க. அழகுக்கு என்ன சொன்னார்? பயன் பார்க்காமல் எனதுன்னு ஆக்கி கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் தான். நமக்கு எப்பொழுது இந்த உலகம் அழகாக தெரியும்? யாரால இந்த உலகத்தை முருகனா பார்க்க முடியும்? காணுமிடமெல்லாம் கந்தன். அவனை எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, அழகை நீ பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கந்தன் அங்கே இருக்கிறான்.
அழகாக அவன்தான் இருக்கிறான். அதனால் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அப்போ ஆசை வைக்கணும்னு ஒன்று இருந்ததுன்னா அது அழகில் வைங்க, ஆசையை பொருளில் வைக்க வேண்டாம். யாருக்கு இந்த உலகம் அழகாக தெரியும்? எல்லாருக்கும் சிலது அழகாக தெரியும். அவங்க குழந்தை காக்கைக்கும் தன் குஞ்சு அழகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னுடைய கருமை நிறத்தை பார்த்து எல்லாரும் வெறுக்கிறாங்களே கண்ணா, உன்னை மட்டும் எல்லாரும் நேசிக்கிறாங்களே கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லை. ஏன் இந்த பொண்ணை மட்டும் வெறுக்கிறாங்க? பெண் பார்ப்பவர்களெல்லாம் மறுக்கிறார்களே. அழகு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அழகு பார்க்கின்ற கண்களுக்கு என்ன வேணும்? காணும் இடமெல்லாம் அழகுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது. அவன் பார்வையில் என்ன தான் அவனுக்கு எதை பார்த்தாலும் அழகாக இருக்கே? அவனிடம் ஆசை இல்லை, பற்றில்லை. பற்றில்லாத இடம் போது தான் அழகு வரும். உங்களுக்கு பற்றில்லாத ஒரு பொருளை பார்த்தோம்னா அழகு தெரியும். பற்று வச்சிருந்தோம்னா நமக்கு விருப்ப வெறுப்புகள் சேர்ந்துடும். அந்த பற்றுக்கு ராகம்னு பேர். எப்பொழுது ஆசை வருதோ அல்லது பற்று, பற்றவா அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று அவா ரெண்டையும் சேர்த்து பற்றவா அப்படின்னு அருணகிரிநாதரே பாடியிருக்கிறார். பற்றும் அவாவும் இருக்கின்ற இடத்துல அழகு தோன்றாது. எங்க பற்று எங்க ஆசை இருக்குதோ அது மட்டும் தான் அழகா இருக்கும். பற்றும் ஆசையும் இல்லாதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சதை மட்டும் அழகுன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பிடிக்காததெல்லாம் வெறுக்கு, அசங்கியம் அப்படின்னு சொல்லுவான், அழகற்றதுன்னு சொல்லுவான். இப்போ எவன் மனசுல ஆசையும் பற்றும் நீங்கி விட்டதோ அவனுக்கு உலகம் முருகன். அவனுக்கு கோயில் கூட போக வேண்டியதில்லை. அவன் தேகமே முருகன். என்ன சேக்கிழார் தன்னையே தான் வணங்கிக்குவாராம். சேக்கிழார் நாயன்மார்களுடைய பெரிய புராணத்தை எழுதினவர். அவர் தன்னைத்தான் வணங்கினாராம். அப்படி காரணம், இந்த உடம்பு கொண்டு தானே நான் முருகனை பார்த்தேன். இந்த உடம்பு மிச்சத்தகுந்த அழகுடையது. இந்த அழகுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் மீனிங் சொல்கிறாங்க, பயாலாஜிக்கல் மீனிங் சொல்கிறாங்க, ஃபிலசாபிக்கல் மீனிங் சொல்கிறாங்க, காஸ்மலாஜிக்கல் மீனிங் சொல்கிறாங்க. நாம் எதை எடுத்துக்கணும்னா, இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அழகு எதுன்னு கேட்டோம்னா, உன்னிடம் விருப்பெருப்பு இல்லாமல் பார்க்கின்ற நிலை. எது அழகாக இருக்குது? சில சமயம் நம்ம எது அழகுன்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா, அங்கே இருக்கின்ற ஒரு ஒழுங்கு, ஒரு சீர், ஒரு அமைதி, இதை தான் நமக்கு அழகு. இதை நீங்கள் உணரணும். ஒரு சீர்மை, சமச்சீர்மை. இப்படி ரெண்டு பக்கமும் கையை பார்த்தோம்னா ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்குது. பட்டாம்பூச்சி இதழ் விழிச்சோம்னா அழகாக இருக்குது. தாமரை பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு இதழ்னா அந்த பக்கம் ஒரு இதழ், இந்த பக்கம் ஒரு இதழ். அது வட்ட சமச்சீர், இருபக்க சமச்சீர். சில பொருளை ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ஓவியங்கள் எல்லாம் இருபக்க சமச்சீர், வட்ட சமச்சீர் இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும். அந்த அழகுக்கு காரணம் அந்த சமச்சீர். அப்புறம் ஹார்மோனி. ஒரு பொருள் இன்னொரு பொருளால் ஒத்து போகணும், முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. சம்பந்தாமெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் அங்கே வச்சோம்னா அந்த சம்பந்தம் இருக்காது, ஒட்டாது. நீங்களே ஒரு இயற்கை காட்சி அழகாக எடுத்திருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அதை டெவலப் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போடலான்னா அவர் ஒரு பாலித்தீன் பேக் அங்கே கீழே இருந்துன்னு வைங்க, அதோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? இது வேற குறுக்க நிற்குது. அப்போ அது ஹார்மோனியில் பாருங்கள், அந்த இயற்கையோட ஒத்து வர மாட்டேங்குது. அழகை குலைப்பது டிஸ்ஹார்மோனி, ஒத்திசைவு. இப்போ அழகில் ஒத்திசைவு இருக்கணும், சமச்சீர் இருக்கணும், நியதி இருக்கணும். ஒரு இயற்கை நியதி அங்கே இருக்கணும், இயற்கைக்கு மீறியதாக இருக்கக்கூடாது. அந்த இயற்கை நியதி தான் அழகு. இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகு சூரியனும் சந்திரன்களும் அதனுடைய பாதையில் பிரியாமல் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. தண்ணீர் அதனுடைய குணத்திலேருந்து மாறினதே இல்லை. காற்று அதே மாதிரி, தங்கம் இப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே ஒரு ஒழுங்கும் சமச்சீரும் ஒத்திசைவோடும் தானே இருக்குது. இதுதான் நமக்கு அழகை கொடுக்குது. எவன் ஒருவன் இதே மாதிரி பிரபஞ்சத்தோட சீரோட வாழ்கிறானோ, ஒழுங்காக இருக்கிறானோ, ஒத்திசைந்து போகிறானோ, பலகற்றும் கல்லார அறிவிலாதார்,
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் நீதி என்னவோ தர்மத்தில் போகிறது, அந்த தர்மத்தை மீறி செய்வது அதர்மம். அவன் உலகத்துக்கு ஒட்டாமல் போகிறான், அவன் பல கற்றும் அறிவிலாதான். இப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அழகு என்பது இந்த இயற்கை. இந்த இயற்கை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது பார்க்கிற கோணத்துலலாம் அழகாக இருக்கும். ஒரு பொருள் ஒரு கோணத்தில் அழகாக தெரியும். ஆனால் இயற்கையை எந்த இடத்துலேருந்து எப்படி பார்த்தாலும், வானத்திலேருந்து பார்த்தாலும், பூமியிலேருந்து பார்த்தாலும், தண்ணீருக்குள்ளேருந்து பார்த்தாலும், எல்லா திசையிலேருந்து பார்த்தாலும் அழகு தரணும். அப்படிப்பட்டதை நம்ம இறைவன் தான் சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சமாக இருப்பது இறைவன் என்பதனால, முருகன் என்பதனால, முருகனுக்கு இன்னொரு பேர் அழகு. அந்த அழகன் முருகனுக்கு எப்படி அருணகிரிநாதர் 51 அக்ஷர மலர்களை கொண்டு ஒரு மாலை தொடுத்து நறுமணம் மிக்க இந்த அத்வைத வேதாந்த கருத்தை சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இதில் அத்வைத வேதாந்தம் மட்டும் இருக்காது, யோகமும் இருக்கும், பக்தியும் இருக்கும், ஒழுக்கமும் இருக்கும், மனதை அடக்கின்ற முறைகளும் சொல்லப்படும். அப்புறம் இரண்டரை கலக்கின்ற இந்த ஐக்கியம், முருகனோடு அனுபூதியாகிற, அவனை நேருக்கு நேர் சந்தித்து கலந்துணும். இப்போ நம்ம கலக போகிறோம், ஒரு பாட்டை நம்மளை கலந்துடுவார். எப்படி தத்துவமசி நம்ம அகண்டாகார விருத்தி கொடுத்து நான் என்று உணர்வு காரணமாகிய ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாகிய பிரம்மமும் ஒன்றே என்ற ஒரு குழப்பமில்லாத ஐயமில்லாத ஞானத்தை நாம் பெறுகிற மாதிரி கந்தர் அனுபூதியில் நாம் அதை பெறுவோம். இப்பொழுது நாம் 51 பாடலோருக்கு முதலாக எழுதப்பட்ட காப்பு என்ற செய்யுள், இது 51 சேராது, இதோட சேர்த்தா 52 பாடல்கள். இந்த காப்பை இன்றைக்கு நாம் விரிவாக பார்ப்போம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனைப்பதம் பணிவாம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே அஞ்சக்கர ஆனைப்பதம் பணிவாம். முருகனே தன்னுடைய அண்ணனை பணிந்து தான் தன்னோட வாழ்க்கையை அமைச்சார். அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சார் வள்ளிக்கு. முதல் பிறந்தவர் அவர். அருணகிரிநாதரும் முருகன் தான் முழு முதற் கடவுள் என்றாலும், அவன் தான் அழகு இயற்கை என்றாலும், சம்பிரதாயம் குறித்து ஒரு மரபு குறித்து கணபதியை தொழுதுவிட்டு எழுதுகிறார். இது ஏன்? கடவுளுக்கு பல பேர் கொடுக்கலாம், கணபதியும் முருகனும் வேறு வேறு இல்லை. அது புராணங்கள் அடிப்படையில் நாம் அப்பா மகன் பெரியவன் சின்னவன்லாம் அது சொல்கிறோம், அது புராணம். ஆனால் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆராய்ந்து அறிகிற பெரியவர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, முருகன் வேற, கணபதி வேற, சிவன் வேற, பார்வதி வேறெல்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான். அதை பலவிதமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பஞ்சக்கர ஆணை அப்படின்னா, ஆணைனா யானை, பஞ்சக்கரம் அப்படின்னு கடைசி இந்த இருக்க வரியை பாருங்க. அவருடைய பாதம் பணிவோம், அவருடைய பதம் பணிவோம். பதம் பணிவோம் உங்களுக்கு அர்த்தம் புரியும். இந்த பஞ்சக்கரம்னா என்ன? 2 அர்த்தம் இருக்குது. அக்கரம்னா அக்ஷரம்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் அக்ஷரம், தமிழில் அக்கரம். அக்ஷரம்னா எழுத்துக்கள். பஞ்சக்கரம்னா என்ன? பஞ்ச அக்ஷரம், பஞ்சாட்சரம். நம சிவாய. அப்போ நம சிவாயனுக்கு சிவனுக்கு தானே? இல்லை, கணபதியும் பஞ்சக்கரம் உடையவன் தான். 5 கரத்தனை ஆனை முகத்தனை. அப்படி பார்த்தா பஞ்சக்கரம்னா 5 கரங்கள்னு அர்த்தம் இருக்குது, பஞ்சாட்சரம்னு அர்த்தம் இருக்குது. அக்கரம்னு தமிழ் சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் 2த்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். அது என்ன 5 கரத்தனை பஞ்சாட்சரம் 2 ஒரே மாதிரி அர்த்தம் தான். 5 கரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கரத்தில் எழுத்தாணி வச்சிருப்பார், அவருடைய கொம்பே உடைச்சி வச்சிருப்பார். அது சிருஷ்டி, உண்டாக்குறது. வேதத்தை எழுதுறார், வேத முதல்வன் இல்லையா, சிருஷ்டி.
மோதகம் ஒரு கையில் இருக்கும், அது ஸ்திதி, இந்த உலகத்தை காப்பாற்று. அப்புறம் ஒரு கையில் துரட்டி வச்சிருப்பார், யானையெல்லாம் பிடிக்கிறது, அங்குசம்னு பேர். அது லயப்படுத்துறது, எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கிறது. இன்னொன்று பாசம். பாசங்கிறது மறைத்தல். மறைத்தல்ங்கிறது எல்லா ஜீவர்களும் படைத்து காத்து அழித்தாலும் கூட தொடர்ந்து தன்னை பிரம்மம் என்று அறியாதபடி ஒன்று மறைச்சிக்கிட்டே இருக்கும். அது மறைத்தல். அவர் ஒரு விளையாட்டு. அது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி மறைப்பை வச்சுட்டார். நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாருமே கடவுள்கள். ஆனால் மனிதர்கள் வேஷம் போட்டு கீழே வந்துட்டோம், அவர் மறைச்சிட்டார். மறைச்ச பிறகு நம்ம என்னானோம், கடவுளுங்கிறத மறந்துட்டோம். நம்ம இருக்கிற ஆண் பெண் பாத்திரங்களையும் குழந்தை குட்டியோட கஷ்டப்பட்டு வாழோம். இது பேர் மறைத்தல். அது பாசம். இப்போ 4 முடிஞ்சுதா, அப்புறம் அருளல். அது அவருடைய துதிக்கை, அதுதான் அருளம். இப்படி 5 கரத்தனை, 5 கரத்தாலையும் சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதனம், அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் ஒருத்தராக செய்கிறவர். 5 தொழில்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ரேடு தான் தெரியும். பிளம்பருக்கு அது மட்டும் தான் தெரியும், எலக்ட்ரிஷியன் இது தெரியும், தச்சருக்கு தச்சு வேலை தெரியும், நெய்தருக்கு நெய்தல் வேலை செய்யும், விவசாயிக்கு பயிர்களை பற்றி தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் 5 வேலை இருக்குது, முக்கியமான வேலைகள். 5ஐயும் ஒருவரே செய்கிறார். ஆனால் 5ஐயும் தனித்தனியாக நம்ம பார்த்து தனித்தனி கடவுளாக நம்ம வணங்குறோம். எல்லாமே ஒரே ஆள் தான். அதனால 5 கரத்தனை, ஆனை முகத்தனை. இன்னொன்று, இந்த கணபதி அவர் விநாயகர் அப்படின்னு பேர். நாயகர் அப்படின்னா தலைவன். நாயக் போரில் இந்த தலைவனுக்கெல்லாம் நாயக்குன்னு பேர். பேட்டில் ஃபீல்டில் இருக்கும் நாயக். அதில் நாயக்கர்னு வந்தது. அந்த போராளிகள் சத்திரியர்களுக்கு நாயக்கர்னு பேர். படையில் இருந்ததுனால படையாட்சிகள்னு பேர். சேனையில் முதல்ல நிற்கிறதுனால சேனை முதலியார், முதலி அப்படின்லாம் பேர். எல்லாருமே சத்திரியர்கள் தான். அப்போ இவரும் ஒரு சத்திரியர் தான், நாயக். நாயகன்னா தலைவன் அர்த்தம். நாத்தானாலும் தலைவன். விநாயகன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மேலே தலைவன் கிடையாது, இல்லைன்னு அர்த்தம். பி போட்டாக்கா நில்லை. மலத்துக்கு அழுக்குன்னு பேர், அழுக்குக்கு மலம்னு பேர். அழுக்கு இல்லைன்னா விமலம் அப்படின்னு பேர். விதந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் இழந்த பெண்ணுக்கு விதந்துன்னு சொல்லுவாங்க. தந்து அப்படின்னா கயிறு. மாங்கல்யம் தந்துனாம் அப்படின்னு தான் பாட்டு மந்திரம் சொல்றாங்க. திருமணத்தில் தாலி கட்டும்போது மனஜீவ ஹேதுனாம், என் ஜீவனுக்கு ஹேதுவாக வந்திருக்கின்ற உனக்கு இந்த மாங்கல்ய நூலை, தந்துன்னா நூல், அணிவிக்கிறேன் அப்படின்னு அந்த மந்திரம். தந்துன்னா நூல், அது தாலி அப்படின்னு சொல்கிறோம், மாங்கல்யம்னு சொல்கிறோம். தாலிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தாளம், தாளம் இல்லை தாளம் அப்படின்னா பனை ஓலைன்னு அர்த்தம். பனை மரத்துக்கு தாளம் பேர், அதனுடைய இலைக்கும் தாள் அல்லது தாளம் அப்படின்னு பேர். அந்த காலத்தில் பனை ஓலையில் இன்னாரு மகனாகிய இவனை, இந்த செல்வனை, இன்னாருடைய மகளை ஆகிய இந்த செல்வியை நாங்கள் இந்த தினம் மணமுடிக்கிறோன்னு 4 பெரியவர்கள் இருப்பாங்க. 4 வர்ணத்தாரும் அங்கே இருப்பாங்க. 4 வர்ணத்தாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓலையை சுருட்டி மஞ்சள் நூலில் கட்டி காலத்தில் கட்டுவாங்க. அது பேர் தாளத்தில் கட்டினா தாலி அப்படின்னு பேர். அந்த நூலுக்கு தந்துன்னு பேர். யார் அந்த நூலை இழந்தாலோ அவளுக்கு விதந்து அப்படின்னு பேர். வீக்கு அந்த அர்த்தம் இதெல்லாம் நம்முடைய வாரியார் சுவாமி சொல்லியிருக்கிறார். அதை தான் நானும் சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறேன். வாரியாரை கேட்டு தான் நான் அதெல்லாம் பேசுகிறேன். வாரியார் சுவாமி அவருடைய உரையிலே இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். விநாயகன் என்றால் தனக்கு மேல் ஒன்று தலைவன் இல்லாதவன். வித்தக கணபதி தனக்கொரு தலைவன் இல்லாத குணநிதி அப்படின்னு பாட்டு. தனக்கொரு தலைவன். கடவுளுக்கு மேலே ஒரு தலைவன் இருக்க முடியுமா? அவரை மிரட்டி வேலை வாங்குறது இருப்பாங்களா?
அதனால் விநாயகன் யாருக்கும் அடிபணிய மாட்டார். அவர் தான் மூத்தவர், அவர் தான் முதல்வர், முழு முதற் கடவுள் அப்படின்னு. இப்போ நம்ம அப்புறம் முருகனுக்கு போயிடுவோம். 2 பேரும் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட அந்த பஞ்சக்கர ஆணை அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த உயிர்களெல்லாம் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். உயர்திணை, அக்திணை. உயர்திணைன்னா மனிதர்கள் இவங்களெல்லாம், அக்திணைன்னா மிருகம், தாவரம், இதெல்லாம் அக்திணை அப்படின்னு சொல்கிறோம். அவனுமோ அவளும்போ அக்திணை என்ன சொல்லுவான்? அதுன்னு சொல்லுவோம். இப்போ அவன் அது, அவள் அது. இப்போ 2ம் சேர்ந்தவர் கடவுள். உயர்தினையும் அக்தினையும் சேர்ந்தவர். அதனால் கீழே தோள் பட்டையிலேருந்து 4 கைகளோட அவர் அவனா அவளா சொல்ல முடியாது. அவன் வச்சுக்கோ, அது உயர்தினை. கழுத்துக்கு மேலே அக்தினை. அப்போ உயர்தினையும் இந்த உலகத்தில் உயர்தினையும் அவர் தான், அக்தினையும் அவர் தான். ஆண் யானைக்கு 2 தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தமே இருக்காது. அப்படி இப்போ இவருக்கு ஒரு தந்தம் தான். அப்போ தந்தம் இல்லாத பகுதி பெண்ணுன்னா, தந்தம் இருக்கின்ற பகுதி ஆணுன்னு வச்சா ஆணும் பெண்ணும் அவர் தான். அப்போ அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, உயர்தினையும் அல்ல. அப்படி பஞ்சபூதங்களும் அவர் தான். அது ஆகாசம் தான் அவருடைய வயிறு. பஞ்சபூதங்களை அவர் உடம்புல வச்சிருக்கார். இப்படி விநாயகர் உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் அப்படின்னு கடைசியில் சொல்ல போகிறார். அது எல்லாமே கணபதிக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட கணபதியை நான் தொழுது விட்டு இதை ஆரம்பிக்கிறேன். எதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக, இதை நெகிழ்ந்துருக அப்படின்னு பாடுவார். பித்துக்குழி முருகுதார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக அப்படின்ற. இந்த நெஞ்சமானது கனகல், சாதாரண கல் இல்லை. உளியாலையும் டைனமைட்ஸ் போட்டும் அடைக்க முடியாது. சில பேர் மனசு மாற்றவே முடியாது. கல்லா உனக்கு எப்படி? இந்த உலகத்தில் எது ஒன்றா மாற்றிடலாம். மனிதனால் கூட சிலதெல்லாம் மாற்ற முடியுது. கண்ணனை கேட்குறாங்க, கண்ணா இந்த மகாபாரத போகிற நிறுத்தத்துக்கு சுலபமான வழி இருக்கப்பா, நீ நினச்சா பண்ணலாம். இந்த துரியோதன் மனசில் மட்டும் அவனுக்கு திருத்திட்டினா இந்த சகுனியை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் தூண்டினாலும் துரியோதனனை வச்சு தான் எல்லாம் செய்கிறாங்க பாரு. இந்த திருதராட்சனையும் கூட ஒட்டுடுங்க. துரியோதன் மனசை உன்னால் மாற்ற முடிஞ்சுதான் இத்தனை கோடி பேர் சாகணுமா? இத்தனை யானைகளும் குதிரைகளும் இந்த ரணகளம் வேணுமா? எவ்வளோ அத்தனை படைகளுக்கு தினம் சாப்பாடு போடணும், மருந்தெல்லாம் கொடுக்கணும், அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் மருந்து கட்டணும், அவங்களுக்கு டென்ட்டு, எத்தனை செலவு. ஒரு போர் நடத்தணும்னா ஒரு நாட்டினுடைய வருமானமே போயிடும். இதெல்லாம் இவ்வளோ இழப்புகள், உயிரிழப்புகள். எத்தனை பெண்கள் தன் கணவனை இழந்து விதந்து ஆவார்கள். இதெல்லாம் யோசனை பண்ணிப்பார். ஒரே ஒரு மனுஷன், அவன் மனசை மட்டும் மாற்றிறேன் அப்படின்னு. அர்ஜுனா, அதை மட்டும் என்னால் செய்ய முடியாது. கடவுளே நினைத்தாலும் மனிதனை மாற்ற முடியாது. மனிதனாகத்தான் மாறணும். இன்னொரு மனிதன் மாற்ற முடியுமான்னா அதுவும் முடியாது. சுவாமி, எங்கள் வீட்டுக்காரரை கொஞ்சம் மாற்றிடுங்களேன் அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இறைவனாலேயே மாற்ற முடியாதுமா. அப்போ இறைவன் எல்லாம் வல்லவர்னு. ஆமாம், எல்லாம் வல்லவர் அவன் தானே. எல்லா ஜீவர்களும் எல்லாம் வல்லவர் இறைவன் தானே. அப்போ இறைவன் எல்லாம் வல்லவராக இருந்துட்டு அப்புறம் நீங்கள் இறைவன் சொல்ல முடியுமா? தத்துவமசி, நீயும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீயும் இறைவனும் ஒன்றுன்னா நீ எல்லாம் வல்லவனாக இருக்கணும் இல்லை? அப்போ 2 எல்லாம் வல்லவன் இருப்பானா? இருக்க முடியாது. அப்போ மனிதனும் கூட எல்லாம் வல்லவன் தான். அவன் இறைவனாலும் மாற்ற முடியும். ஏன்னா அவன் இறைவனாக இருப்பதனால். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பெரும் பரிசு, எந்த உயிருக்கும் கடவுள் கொடுக்கல, மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறார். உன் எண்ணத்தையும் உன் செயலையும் நீயே திட்டமிட்டு கொள்ளலாம். மிருகங்களுக்கு எண்ணத்தையும் செயலையும் திட்ட முடியாது. திட்டத்தோடு படைச்சிட்டார். நீ இதைத்தான் தின்னணும், இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னு அதுங்களுக்கு கொடுத்துட்டார். முட்டை எடுத்து முட்டையிட்டு தான் ஆகணும். புள்ள பெற்றுக்க முடியாது. புள்ள பெற்றுக்கிறவங்களெல்லாம் முட்டையிட முடியாது. மரங்கள்லாம் விதை தான் ஈன முடியும், குழந்தை பிறக்க முடியாது. அவ்வளோதான். மனிதன் மட்டும் அவன் இஷ்டம் போல
குழந்தை பெற்றுக்கலாம், பெறாமல் இருக்கலாம், டெஸ்ட் டியூபில் பெற்றுக்கலாம், வாடகை தாயிடு பெற்றுக்கலாம். இத்தனை செயல் உரிமையை அவர் கொடுத்துருக்கிறார். அவன் என்னப்படி வாழணும். அப்போ தானே அவனை தண்டிக்க முடியும். அவனை தண்டித்து மறுபிறவி கொடுக்கணும்னா அவனுக்கு செயல் உரிமை கொடுக்கணும். அவரே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டாருன்னா மறுபிறவி கொடுத்தாருன்னா மறுபிறவி அவரே கொடுக்க வேண்டி வரும். நாம் நம்முடைய மறுபிறவைகளை நாமே நிச்சயிக்கிறோம். கடவுள் அவர் உடம்பை தான் கொடுக்குறார். ஏன்னா இந்த உடம்புக்கு எந்த ஜீவன்கிட்ட போகணுன்னு தெரியாது, இந்த ஜீவனுக்கும் எந்த உடம்பு எனக்கு வேணும்னு தெரியாது. அது இருட்டில் இருக்குது, ஆசை மட்டும் வச்சிருக்குது. பாவ புண்ணியமும் ஆசையும் வைத்திருக்கிற ஜீவனும் அறிவற்ற ஜடமாகிய உடம்பும் கோலு குருடனை சேராது, குருடனுக்கும் கோல் தெரியாது. அப்போ யாரோ ஒருவன் தான் குருடனையும் கோலையும் சேர்க்கணும். இதுபோல் இந்த ஜீவர்களை உடம்பில் சேர்க்கறது மட்டும்தான் இறைவனுடைய தவிர நீ எந்த உடம்புங்கிறது நீ தான் செலக்ட் பண்ணணும். உன்னுடைய செயல் மூலம்தான் ஆண் உடம்பா பெண் உடம்பா. இப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த மனம். அந்த மனதில் அவனுக்கு கொடுத்த மனோபலம் எதென்றால் தன் வாழ்க்கையை தானே நிர்ணயித்து கொள்ளுதல். மனதால் அவன் இந்த உலகத்தில் துன்பம் அனுபவித்து அனந்த கோடி பிறவையும் எடுக்கலாம். மனதை தூய்மைப்படுத்தி அவன் இறைவனோடும் கலக்கலாம். இந்த உரிமை அவர் தட்டி பறக்கலை. இந்த நிமிஷமே உங்கள் மனமாற்றத்தினால் உடனடியாக இந்த நிமிஷமே இந்த வினாடியே நீங்கள் இறைவனாக இருக்க முடியும். மாறணும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே இறைவன் தான். உங்கள் மனசை தான் மாற்றிக்கணும். நீங்கள் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்கனவே இறைவன் தான், ஆனால் ஏற்றுக்க மறக்கிறோம். ஆனால் அல்பமான மனிதனாங்கிறது ஏற்றுக்கிறது விட மாட்டேங்கிறோம். எவ்வளோ கெஞ்சி சொன்னாலும் நான் மனிதன், நான் எப்படி இறைவன் ஆவேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறான். மனிதனுக்குள்ளேயே உயர்ந்த மனிதனாகவும் செல்வம் மிகுந்தவனாகவும் மரணம் தான் ஆசையை தவிர எல்லாம் வல்ல இறைவனாகிறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை. அந்த அளவுக்கு மறைப்பு இருக்குது. இந்த நெஞ்சம் கனகல். இதுக்கு என்னதான் வழி? இந்த கல் நெஞ்சத்துக்கு கரைக்கிறது என்ன வழி? அவங்ககிட்ட இருக்கிற ஆசை தான் அதை பாறையாக மாற்றுதான். ஒருவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அந்தளவுக்கு அந்த நெஞ்சம் கல்லாக இருக்குது. யாருடைய மனசில் அனைத்து ஆசைகளும் நீங்கிடுச்சோ அவனு மனசே இல்லை. அவன் அழகோடு அழகாக கலந்துடுறான். அவன் மனசு இறைவன் உட்காருகின்ற அற்புதமான இடமாயிருச்சு. நீங்கள் உட்காரணுன்னா தரையை சுத்தம் பண்ணிட்டு தானே உட்காருங்க. அப்போ என்னுடைய மனசில் இறைவன் உட்காரணுன்னா அது சுத்தமானல இருக்கணும். இறைவனை என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு கேட்குற, உன் மனசில் உட்காரத்து இடம் கொடுத்தியா? நீ என்னென்ன வச்சுருக்கிற? ஆசைகள் எல்லாமே நமக்கு அழுக்குகள் தான். அதுதான் மன மாசு. அதை தான் கல்லுங்கிறார். ஒருத்தரோட ஆசை இருக்கிறதுனால தான் அந்த துரியோதனிடம் பேராசை இருந்தது. நயவஞ்சகமாக அவனுடைய ஆட்சியெல்லாம் பிடுங்கிட்டான். நாட்டையே பிடுங்கி அவனுக்கு உரிமையே இல்லாதவன். பாண்டவ புத்திரர்கள் தான் உரிமையாக வரணும், தர்மர் தான் வாரிசு. இருந்தாலும் அவன் எடுத்துக்கிறான். அவன் மனசை மாற்ற முடியலையே. அது காரணம் என்ன? மனசு மாறுதான், ஆசை தானே. ஆசை தான் பாறாங்கல்லாம் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒன்று மேலே ஆசை வந்துருச்சுன்னா அதை உடைக்கவே முடியாது. எவ்வளவும் சொல்ல முடியல. அந்த குடும்பம் சரியில்லைடா, அவங்க சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, உன்னை ஏமாற்றி நயவஞ்சகமாக அந்த பொண்ணை உங்கள் தலையில் கட்டுறாங்க. இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு தாய் தந்தையுடைய சொல்லுக்கு மீறி குழந்தைகள் திருமணம் செய்துக்கிறாங்க. அவங்க மனசை மாற்ற முடியல. அவங்க போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் இல்லை, அனைத்தும் கைவிட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. இறைவன் கைவிடலை. ஆனால் அவன் மனசை மாத்திரம் அவனை கைவிட்டுட்டு ஆகிடுவார்ல. அவன் மனசை அவன் மாற்றிட்டோம்னா மாற்றப்பட்ட மனசை என்ன கைவிட்டார் இறைவன் அப்படின்னு சொல்லுவான்ல. இப்போ யார் மனசையும் அவர் மாற்ற மாட்டார். மனசுக்குள்ள ஆசை வேணா அவர் நிறைவேற்றி வைப்பார், புண்ணியம் இருந்தார். ஆனால் மனதை மாற்றி தரமாட்டார். இந்த மனம் கல்லாக இருப்பதற்கு காரணமே ஆசை. ஆசை பற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இல்லை 15,000 சம்பாதிக்கிறாங்க. குடும்பத்தை 10,000த்துக்குள்ளே அவங்க நடத்திக்கிறாங்கன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க, எனக்கு இந்த பட்ஜெட்லாம் தெரியல. 10,000த்தில் நடத்திட்டு மாதம் 5,000 ரூபாய் சேர்க்குறாங்கன்னு வைங்க. அந்த பொருள் மீது அவங்க ஆசையும் பற்றும் வச்சுது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த உழைத்து சம்பாதித்த பொருளை அவங்க ஆசையாக வச்சுக்கலாம், அதன் மேலே அவங்க பற்று வச்சுக்கலாம்.
இந்த மாதம் பற்று 5000, அடுத்த மாதம் கொஞ்சம் செலவாயிடுச்சு 3000. ஸோ 2 மாதமாக சேர்த்த மொத்த பற்று 8000. அப்போ தன்னுடைய உரிமை பொருள் மீது நீங்கள் வச்சிருக்கிற ஆசையை பற்றுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொருத்தர் உரிமை பொருள் மீது வச்சுக்கிற ஆசை அது பற்று இல்லை, அதுதான் ஆசை. அது பேர் காமம். இன்னொருத்தர் பொருளை நீ ஆசைப்படுவது, இது இறைவன் பொருளாக இருந்தால் கூட ஆசை பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் பொருளுங்கிறத விட இறைவனுடைய பொருள். ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம், இது எல்லாமே இறைவன் பொருள். பரார்த்தம் இவ, இன்னொருத்தர் பொருளாக நினைத்து உன் பொருளை அனுபவிங்கிறார். உன் பொருளையே கூட நீ எடுத்துப்படுவது, அறுதோட சட்டை இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன் பகவானே அப்படின்னு கேட்கணும். செருப்புல கால் விடும்போது, சாமி இது வந்து இன்னொருத்தரது, நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய பொருளையே நீ செய்கிறது இன்னொருத்தர் பொருளை எப்படி பயன்படுத்துறமோ அந்த மாதிரி பயபக்தியாக யூஸ் பண்ணணும். அப்பா இன்னொருத்தர் பொருள் வாங்கியிருக்கிறப்பா திருப்பி கொடுத்தனும், பத்திரமா வச்சுக்க. பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன கரை அங்கெல்லாம் உட்காந்துராதமா, கொடுத்த மாதிரி கொண்டு போய் மறுபடியும் அவங்களை ஒப்படைக்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டு கொண்டு போய் கொடுத்துறேன், அதெல்லாம் வச்சிருக்கேன். இன்னொருத்தர் பொருளை எப்படி பயன்படுத்துகிறோம், அது மாதிரி இருந்ததுன்னா அங்கே பற்று இல்லைன்னு அர்த்தம். நீ பயன்படுத்திக்கலாம். ஆசையை விடு, பற்றை விடுன்னு நான் சொல்லலை. இன்னொருத்தர் பொருளை அனுபவிக்கின்ற ஆசையை விடு, உன் பொருளை நீ ஆசையாக பயன்படுத்திக்கொள். இது இல்லறத்துக்கு உண்டான தர்மம், நீங்கள் ஒத்துக்கலாம். துறவரத்துக்கு அந்த ஆசையை விட்டுடணும். இப்போ நான் துறவரத்தை பற்றி பேசலை, இல்லறத்தை பற்றி பேச. இல்லறமும் அறம் தானே, அது துறவரமும் அறம் தானே, ரெண்டும் அறம் தானே. அறம் செய்வதற்கு 2 வாழ்க்கை முறை கொடுத்துருக்கிறார். சந்நியாசமான ஒரு வாழ்க்கை முறையிலையும் அறம் தான், இல்லறத்தில் இருக்கிறது ஒரு அறம் தான். இரண்டுமே அறம் தான், தர்மமானது, தர்மம் மீறாமல் இருக்கின்ற நிலை. இப்போ நம்ம வாங்க, இந்த பற்றை, இதுதான் கனகல்லு, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக, அது உருகிறதுக்காக நான் இதை எழுதுறேன். உங்கள் மனசில் ஆசையை அவா என்று சொல்லக்கூடிய பாறாங்களை உடைங்க அப்படிங்கிறார். இதை எப்படி உடைக்கணும்? சாதாரண விஷயம் இல்லை. அனந்த கோடி பிறவிகளாக நாம் பெற்றோம், ஆசையை விட்டோமா? ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா? ஒரு பாட்டு. எல்லாரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி, எல்லோரும் வாழ்வை எண்ணி, ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆண்டவனின் பார்வையிலே அனைவரும் பிள்ளைகளாடா அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. நம்ம ஆடை இல்லாமல் பிறக்கிறோம், ஆனால் ஆசையோடு தான் பிறந்திருக்கிறோம். அந்த பிறந்த குழந்தைக்கும் ஆசை இருக்குது. போன ஜென்மத்தில் இருக்க ஆசை தான் இன்னைக்கு வந்துருக்குது, ஆடை இல்லாமல் பிறகுது. ஆசை நம்மை பிறவுக்கு காரணமாக இருக்கு. இந்த ஆசைங்கிற பற்றை நாம் விடணும்னா என்ன பண்ணுறது? இது இத்தனை கோடி பிறவியை ஆசையை பற்றிய, இன்னும் உனக்கு இந்த பிறவியோட முடியுமானா இல்லை, இன்னும் அனந்த கோடி பிறவிக்கு வேண்டிய ஆசையை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஆசையை எப்படி தான் விடுறது? ரொம்ப சுலபமான வழி. இன்னொரு பற்றை நீ வச்சுக்கங்கிற. உங்ககிட்ட 100 பொருள் மீது பற்று இருக்குதுன்னா 101வது இன்னொரு பற்று வச்சுக்க. அந்த பற்று இந்த 100 அழிச்சிடுங்கிறார். அது இறைவன் மீது வைக்கின்ற பற்று, முருகன் மீது வைக்கின்ற பக்தி. முருகனை நம்ம பற்றி கொண்டால், அவன் பாதத்தையே நீங்கள் பற்றி கொண்டால் அவன் பக்கத்திலே நின்று சேரலாம் அப்படின்னு ஒரு அம்மா பாடுறாங்க. முருகனை பாடினால் முக்தி அடையலாம், கந்தனை பாடினால் காட்சி அருளுவான், உள்ளத்திலே இன்ப வெள்ளத்திலே முருகன் தெள்ளத் தெளிவாக காணுவான். பெங்களூர் ரமணி அம்மாள் பாடியிருக்கிறாங்க. அவன் பாதத்தையே நீங்கள் பற்றி கொண்டால் அவன் பக்கத்திலே செல்லலாம் அப்படின்னு பாடுறாங்க. இப்போ பாதத்தை பற்றுக்கணும். அந்த ஒரு பற்று இருந்தால் போதும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றையெல்லாம் விடணும்னா ஒரு பற்று பிடிச்சிக்கங்க. ஒன்றை பிடிச்சிட்டு மற்றெல்லாம் ஓடிடுங்க. 1 டன் பஞ்சு இருக்குதுங்க இங்கே குடோனில், அது எரிக்கிறதுக்கு 1 டன் நெருப்பு வேணுமா? ஒரு தீக்குச்சி போதும் இல்லை. 1000 காக்காய் இருக்காது, 1000 கல் வேணுமா? ஒரு கல் போதும். 1000 கோடி வருஷமாக ஒரு ரூம் இருட்டாக இருக்குது, இதுக்கு 1000 பெட்ரோமாக்ஸ் லைட்டும் டியூப் லைட்டும் போடணுமா? ஒரு லைட் போதுமே. அப்போது ஒரு பற்று, அவனை நம்ம பற்றி கொண்டால் உடனடியாக அனைத்து பற்றும் மெல்ல போயிடுமா, தானாக போகுமா. இப்போ இந்த பற்றை விடுவது எப்படி? பற்றை விடுவதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், இந்த பற்றை பிடிச்சிக்க, அப்புறம் பாரு எல்லாம் நடக்குது. தானாக எல்லாம்
நழுவி நழுவி போகும். எல்லாது மேலே இருக்கிற ஆசை போயிடும். முருகன் மேலே இருக்கிற ஆசை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ உலகம் அவனுக்கு அழகாக தெரியும். பற்று விட்டவனுக்கு தானே அழகு தெரியும்னு சொன்னேன். அப்பா முருகன் தெரிவான் என்றால் பற்றை விடணும். பற்றை விடுவதற்கு முருகன் தெரியணும். அப்போ அழகை ரசிக்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் மனிதன் மற்ற எல்லா மிருகத்திலும் மேம்பட்டவனாக இருக்கான். அவன் கலையை ரசிப்பவன். மீது யாருக்கும் கலையை ரசிக்க முடியாது. மிருகங்கள்லாம் கலையை ரசிக்கிறது இல்லை. மனிதனுக்கு மட்டுமே கலை ரசிக்கக்கூடியது. அந்த கலை ரசனையை வளர்த்துக்கொள்ள அதில் உயர்ந்தது இசை, கவிதை. இந்த சந்த நடையோடு பாடியிருக்கிற திருப்புகழை நாம் இசைக்க அந்த நாத பிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர சுரூபா நமோ நம, அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய இசை, அது நாத பிரம்மம். பிரம்மத்துக்கு நாத பிரம்மம்னு பேர். நாதத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது. நாதம் என்பது ஓங்காரம். ஓங்காரத்தில் தான் 52 அட்சரங்களும் இருக்குது. 52 அட்சரங்கள் தான் அத்தனை நாமரூபங்களும் இருக்குது. அத்தனை நாமரூபம் தான் இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சம் நாமரூபம், நாமரூபம் ஓங்காரம், ஓங்காரம் நாதம், நாதம் பிரம்மம். அப்போ இசை மூலம் அடைஞ்சிடலாம். ராமர் மேலே பாட்டா பாடி ராமரையே அடைஞ்சிட்டார். நிறைய பேர் முக்திக்கு ஞானம் வேணும், தத்துவமசி குரு வேணும்ன்றாங்க. ராமர் மேலே பக்தி செய்தே ராமரை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. முருகன் மீது பக்தி செய்தே முருகனை கலந்தவர்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம பதமுக்தின்னு சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அது முக்தி தான், சாயுஜ்யம்னு சொல்கிறாங்க. நமக்கு அது மாறுபாடு கருத்து இல்லை. ஞானம் உடையவர்கள் நம்முடைய ஜீவன் முக்தியோ விதேக முக்தியோ அடையட்டும். ஆனால் பதமுக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனோடு இறைவனாக கலந்து அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்ற நிலையை அடையலாம். அது பேர் பதமுக்தின்னு பேர். அந்த முக்தியை நிச்சயமாக ஒருவன் இறைவனை பற்றி கொண்டால், முருகனை பற்றி கொண்டால் அடையலாம். அதனால் நெஞ்ச கனகல்ல உருகணும்னா, உருகினால்தான் உனக்கு ஆசை நீங்கும். ஆசை நீங்கினால்தான் அழகு தோன்றும். அழகு தான் முருகன். அழகை நீ ரசிக்கும் பொழுது நீயும் இல்லை, உலகமும் இல்லை. அங்கே ஆனந்தமயமான ஒரு நிலை இருக்கிறது. அது காலத்தையும் இடத்தையும் சரீரத்தையும் கடந்ததுனால மெய்மறந்த நிலைன்னு சொல்கிறாங்க. அதனால் கலையும் இசையும் இறைவன் கிட்ட கொண்டு போகுது. அதனால தான் கோயிலில் அவ்வளோ கலையெல்லாம் பண்ணுறாங்க. அவனுக்கு அலங்காரங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த இசைகளும் அங்கே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் யோசனை பண்ணிப்பார். அந்த கல் நெகிழ்ந்து உருவதற்கு பற்று விடுதல், ஆசை விடுதல். அதற்கு என்ன வேணும்? தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். தஞ்சம் என்றால் அடைக்கலம். மனிதர்களுக்கு எப்பொழுதுமே 2 தேவை: படைக்கலம், அடைக்கலம். வாழ்நாள் முழுக்க படைக்கலம் தேடுறது. படைக்கலங்கன்னா என்ன? ஏதாவது எதிரிகள் வந்தால் தாப்பிச்சுக்கிறது. ஆமாம், பாதுகாத்துக்கிறது. அடைக்கலம்ங்கிறது இன்னொருத்தர் பாதுகாப்பு தர்றது. தன் குழந்தை குட்டிகளுக்கு அடைக்கலம் தரணும், அவங்கள காப்பாற்றது படைக்கலம் வேணும். இதுதானே தாய் தந்தைக்கு வேலை. எல்லா சம்சாரிகளுக்கும் அடைக்கலமும் படைக்கலும் தானே. அடைக்கலும் நானே, படைக்கலும் நானேன்னு முருகர் சொல்கிறார். அதனால் ஒரு பேர் தஞ்சத்து அருள். தஞ்சமென்று வந்தவனுக்கு அருள் உதவான். எல்லாருமே பகைவனை கொல்லுவாங்க, அழிச்சிடுவாங்க. ஆனால் முருகன் மட்டும் அவங்கள தனக்குள்ளே சேர்த்துக்குவார். வேலும் மயிலுமாக, மயிலும் சேவலுமாக. அந்த கயமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய வர்த்தனை அவன் மறைந்து மறைந்து தாக்கினான் தேவர்களுக்கு. சொல்ல முடியாத இம்சை தரான். தேவர்களெல்லாம் போய் கேட்குறாங்க, முருகா, சிவன்கிட்ட கேட்குறாங்க, நானே வரேன் பிறக்கிறேன் அப்படின்னு. இந்த ஆறுமுகனாக ஷண்முகனாக வருகிற. ஷண்முகம்னா ஆறுமுகம்னு அர்த்தம். ஷட் முகம், ஷட்டுனா 6, ஆறுமுகன்னு சொல்லலாம், ஷண்முகன்னு சொல்லலாம். அந்த ஷண்முகன் அவன் எப்படிப்பட்டவன்? இந்த தேவர்களுக்கு மட்டுமில்லை, மனிதர்களுக்கும் அவன் தான் அடைக்கலம். தஞ்சம் என்று வந்தவரை கைவிட மாட்டான். தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். அவனுடைய இயல்பு அழகை மெருகூட்டி தருவது போக நான் இப்பொழுது பாடப்போகிறேன். எப்படி பாடப்போகிறேன்? செஞ்சொற்
புனை மாலை சிறந்திடவே. இப்பொழுது நான் பாடப்போது செந்தமிழால் செஞ்சொல் அப்படின்றார். இந்த தமிழுக்கு மென்மைன்னு பேர், இனிமைன்னு பேர், தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். முருகனுக்கு அழகுன்னு பேரா மாதிரி தமிழுக்கு அமுது என்று பேர். அமுதுன்னா இனிமைன்னு வச்சுக்கோங்க, இனிமை. தமிழில் பேசினா இனிமையாக இருக்கும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, அவங்க பேசுனாக்கா உசு உசுன்னு சவுண்ட் நிறைய வருதுன்னு, அரவா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேசுனா அரவா, அரவாடு அப்படின்பாங்க அவங்களுக்கு. சில பேர் ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து சொல்கிறாங்க கடப்படான்னு பேசுகிறாங்களே. ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து உதட்டிலே தான் பேசுவாங்க. ஸ்வா ஸ்வா, முஷே, மென்பசோ இப்படி தான் சொல்ல. மேடம்ங்கிறது மென்பசோ, முஷே, மிஸ்டர். தமிழ் வந்து மிக பழமையான மொழி, அது செம்மையான மொழி. செம்மைன்னா என்ன? எல்லாம் அதில் இருந்தால் அது செம்மைன்னு அர்த்தம். அதனால் என்ன செய்ய முடியாது. சில மொழியால் சிலதெல்லாம் செய்ய முடியாது. தமிழால் இயல் செய்யலாம், இசை செய்யலாம், நாடகம் செய்யலாம். மற்ற மொழியில் செய்ய முடியுமா? ஏன்னா பேச்சு தமிழ்னு ஒன்று வச்சுருக்கிறோம், எழுத்து தமிழ்னு ஒன்று வச்சுருக்கிறோம். எழுதும்போது வேறு மாதிரி எழுதுகிறோம். இங்கிலீஷில் அப்படி கிடையாது. வேற எந்த மொழியிலும் பேசுகிற மாதிரி தான் எழுதுவாங்க. இங்கே கவிதையாக எழுதுவாங்க. உரைநடையாக எழுதும்போது வேறு மாதிரி எழுதுவாங்க, கவிதையாக எழுதும்போது வேறு மாதிரி எழுதுகிறாங்க, பேசும்போது வேறு மாதிரி எழுதுகிறாங்க. இயல், இசை, நாடகம், இதை முத்தமிழ்ங்கிறாங்க. இது சிறப்பு. வேற எந்த மொழிக்கும் அவ்வளோ இல்லை. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு இது உண்டு. மலையாள மொழிக்கோ கன்னடா இதுக்கெல்லாம் இயல், இசை, நாடகம்லாம் ரொம்ப இயல்பாக வந்தது. சில மொழிகளில் நாடகம் எழுத முடியாது, இலக்கியம் பத்தாது, அந்த சொற்கள் இருக்கணும். சொற்கள் இருந்தால் தானே நம்ம வந்து ரெண்டு அர்த்தத்தை கொடுக்க முடியும். நம்ம தமிழில் சில சொற்களை சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கும். இந்த பாடலெல்லாம் அப்படி தானே பாடுறாங்க. அத்திக்காய் காய், அத்திக்காய் காய். அத்திக்காய் ஒரு காயா பழமா? அத்தி பழமும் அதுதான், காயும் அதுதான், பூவும் அதுதான். பூவு, காய், பழம் மூணுமே ஒன்று தான். அது பேர் அத்திக்காய். அத்திக்காய் காய் அப்படின்னா அந்த திக்கில் காய். அத்திக்காய்னா அந்த பக்கமாக போ, ஏய் நிலவே இங்கே வேணாம், ரொம்ப சூடாக இருக்கிற நீ. நிலவே சுடுதான். நிலவே என்னிடம் நெருங்காதே. அவ்வளோ கோபம் அவனுக்கு, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. நிலவே சுடுதான். ஆனால் இந்த பக்கம் காயாது, அங்கே பக்கம் போ. அத்திக்காய் காய். ஆலம் காய் வெண்ணிலவே. ஆலம்னா இந்த உலகம், உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தருகின்ற நிலவே இந்த பக்கம் ப்ளீஸ் வராத, வேற எங்கேயாவது அமெரிக்கா பக்கம் போயிடு. அத்திக்காய் காய், ஆலம் காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, என்னுயிரும் நீ அல்லவா. நீ என் ஃப்ரெண்டு இல்லையா? என்ன இப்படி கொல்றியே நீ? உனக்கு என்னோட கஷ்டம் தெரியுது, உன் கஷ்டமும் தெரியுது. நீ ரோகிணியை விட்டு பிரிஞ்சிருக்கிற, நான் என்னுடைய காதலனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன். இப்படி என்னை வந்து இப்படி துன்புறுத்துறியே, நீ வந்து காட்டி கொடுக்குறியே அப்படின்னு அந்த பாட்டு வருது. இப்படிலாம் தமிழில் பல அர்த்தங்களை வச்சு எழுத முடியுது. பஞ்சக்கரங்கிறதுக்கு நம்ம எத்தனை அர்த்தம் சொன்னோம், நெஞ்சக்கனகல்லுக்கு எத்தனை அர்த்தம்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் எல்லா வகையாலும் விளக்கக்கூடிய விஸ்வதோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகையிலும் விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மொழி பலமாக இருக்கணும். அது பேர் செம்மொழின்னு பேர். அதில் தமிழ் வந்து செஞ்சொல்ங்கிற அழகிய செம்மை மிகுந்த மங்களமாகிய, சிவம்னா மங்களம், செம்மைனா மங்களம், செம்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். செம்பொருள்னா மங்களமான, உண்மையான, சத்தியமான மெய்ப்பொருளை காண்பது அறிவு, செம்பொருள் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சொற்கள், செஞ்சொற்கள், சிறப்பு மிக்க, அழகு மிக்க சொற்களை உடைய மென்மையான மொழியிலே நான் புனை மாலைக்கு கொடுக்க போகிறேன். 51 எழுத்துக்களால் செய்யப்பட்ட மலர்களை நாக்கு என்னும் கைகளால் கட்டி, அன்பென்னும் நூனால் கோர்த்து, இந்த பக்தி என்னும் வாசையினால் உனக்கு உன் பாதங்களிலே அணிவிக்கப் போகிறேன் அப்படின்னு இந்த பாடலை ஒரு முருகன் மீது எழுதுவதுன்னு, கணபதி மீது
ஒரு காப்பு செய்யுளாக எழுதிவிட்டு அருணகிரிநாதர் இனிமேல் வரக்கூடிய 51 கந்தர் அனுபூதியை நமக்கு சொல்லப் போகிறார். நாம் அடுத்த வாரத்திலே அடுத்த செய்யுளை நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.